யெகோவா ரஃபா என்பதற்கு 4 முக்கியமான கருத்துக்கள். முதலாவது, அவர் எஃபிஷியன்ட் ஹீலர், திறமையுள்ள கர்த்தர். எல்லா டாக்டர்களும் என்னால முடியாது என்று சொல்லி கைவிட்டாலும் இயேசு உங்களுடைய வியாதியை குணப்படுத்த இன்றைக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் இன்றைக்கு ரெடியா இருக்கிறாரு. உங்க வியாதியை அவர் குணப்படுத்துகிறவரா இருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், அவர் சாதாரணமான கர்த்தர் அல்லவா, அவர் பிராக்டிக்கல் ஹீலர். அவர் ஏட்டு சொரக்காய் அல்ல, ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, பிராக்டிக்கலா அவரே வந்து குணப்படுத்துகிறவரா இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, நிச்சயமா இயேசு உங்க இந்த வியாதியின் படுக்கையை அவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் யூனிவர்சல் ஹீலர். மூன்றாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் ஒரு யூனிவர்சல் ஹீலர். சாதாரணமான ஒரு மனிதனுக்கோ, ஒரு மனுஷிக்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு கூட்டத்துக்கோ, ஒரு ஜாதிக்காரர்களுக்கோ மாத்திரமல்ல, ஒரு பாஷைக்காரருக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும், அகில உலகத்துக்கும் அவர் ஒருவரே யூனிவர்சல் ஹீலரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது, அவர் சாதாரணமான கர்த்தர் அல்ல. அவர் எப்பேற்பட்ட கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது என்றால், அவர் சாதாரணமா அல்ல, பெர்மனன்ட் ஹீலர். அவர் முழு உலகத்துக்கும் அவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். அவர் பெர்மனண்டா விடுதலை கொடுக்கிறவருங்க. ஒரு முறை அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் என்றால் திரும்ப அந்த வியாதி வருவதில்லை, அந்த நோய் வருவதில்லை, அந்த பிரச்சனை வருவதில்லை. இன்றைக்கு ஆஸ்பத்திரியில வியாதியுள்ள படுக்கையில கிடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உன் வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்கு சாட்சியாயிருப்பாய். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, இந்த வேலைக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். அப்பா டாடி, இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கரம் நீட்டி தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் தொடுவதாக ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடுவதாக ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோமே, உம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் ஆண்டவரே குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது உம்முடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வியாதியோடு, பிரச்சனை போராட்டங்களோடு, ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுடைய ரிப்போர்ட்டை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதி படுக்கைகளும் மாறுவதாக. மரணத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவீன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறோம். மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ செல்லுகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்படும் பொழுது கள்ளர்கள் அவனை பிடித்து குற்றுயிராய் போட்டு விட்டார்கள். அந்த வழியே வந்த ஆசாரியனோ லேவியனோ உதவி செய்ய முடியவில்லை. அந்த வழியே வந்த சமாரியன் காயங்களிலே எண்ணெய் பூசினார் என்று இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆண்டவரே, திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் இன்றைக்கு ஆண்டவரே சகல வியாதியையும் குணப்படுத்துகிறதா இருக்கிறது. சகல பாவங்களையும் நீக்குகிறதா இருக்கிறது. எல்லா பாவத்தையும் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, வியாதியோடு, பலவீனத்தோடு, கேன்சர் கட்டிகளோடு இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படியாக கர்த்தருடைய ஆண்டவரே ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவுடைய சுகமளிக்கிற வல்லமையை பேசுகிறேன். இயேசுவின் வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி குணப்படுத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.